ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குயிக் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் 40 45 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான் நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன். ரொம்ப குயிக்காக பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய லஞ்ச் ரெசிபியை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம குயிக் லஞ்சில் ஃபஸ்ட்டு ரெசிபியாக ஸ்வீட் ரெசிபி ரவா கேசரி பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நம்ம வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த நெய்யிலே வந்து 1 கப் போல் நான் வந்து ரவை சேர்த்துருக்கேன். ரவையை வந்து நல்லா வந்து நெய்யிலே வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியில் சேர்க்கும் போது கட்டிப்படாது. அதனால் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து கருக ஆரம்பிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியிலே வந்து கேசரி பவுடரையும் அதோடவே சுகரையும் வந்து சேர்த்துட்டேன். சுகர் வந்து 1 கப் ரவைக்கு ஒரு 1.25 கப் போல் நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு இது வந்து. இப்போ அந்த தண்ணி நல்லா சுகர் கரைஞ்சி தண்ணி கொதிச்சதும் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறணும். பாருங்கள், கட்டியே சேரலை. நமக்கு நல்லா வறுத்ததுனால ரவை வந்து கட்டி சேராமல் நமக்கு ஈஸியாக குக் ஆகும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா நம்ம உங்களுக்கு நெய் நிறையா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நெய் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யோடவே ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா அதுவே நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தளன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கேசரி வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து இன்னைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிப்பியை. நம்ம லஞ்ச் மெனுவில் நெக்ஸ்ட்டு வந்து ஜீரா ரைஸ் பார்த்தலாம். இதுக்கு நம்ம முதல்ல பாஸ்மதி அரிசியை ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் ஜீரகம் பொரிய விட்டுருக்கேன். ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம மசாலா பொருள் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து நம்ம இதை வதக்கிக்கணும். கூடவே வந்து காரத்துக்கு சில்லி நேர் வாக்கில் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணால் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம். ரொம்ப சிம்பிளான ரைஸ்னால் பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் தாங்க. நமக்கு அந்த அரிசி ஊறுற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டைம். மற்றதெல்லாம் வந்து குயிக்காக நம்ம 10 மினிட்ஸில் வந்து பண்ணி முடிச்சிடலாம். அந்த ரைஸை வந்து ரொம்ப ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் அதில் நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை வந்து சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. தண்ணி வந்து ஒரு 1.5 மடங்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் 1.5 மடங்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு பொலன்னு ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜீரா ரைஸ் டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஜீரா ரைஸை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தால் ஃப்ரை. இந்த தால் ஃப்ரை வந்து இந்த ஜீரா ரைஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. இதுக்கு முதல்ல நம்ம வந்து துவரம் பருப்பை வந்து நம்ம எப்படி சாம்பாருக்கு வந்து வேக வைப்போமோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதோடவே வந்து மஞ்சள், பெருங்காயம், எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட பருப்பு எந்த ரகமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம்.
அந்த எண்ணெய் சூடானதும் அதில் பிரியாணி இலை ஒன்று சேர்த்துருக்கேன், கூடவே சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ஒன்று, அதோடவே வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்து இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் இந்த தால் ஃப்ரை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நம்ம நார்மல் டேஸில் கூட ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் வந்து இதை வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம், அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கினோம்னா ஈஸியாக தக்காளி வந்து வதங்கிடும் இல்லைங்களா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அளவாக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட மசாலா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கசக்கி சேர்த்துக்கலாம். அதோடவே கொத்தமல்லியும் தூவியாச்சு. இதோட ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு பேனில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். அதோடவே காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி பவுடரையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பருப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மெனுவில் இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதை நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம் சேர்த்துருக்கோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு சில்லி, அதோட இஞ்சி பூண்டு அதை நறுக்கி நம்ம சேர்த்தாச்சு. குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும்போது. இதை நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அதோட காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதோடவே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். சாட் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி வந்து நம்ம மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் ஃபைனலாக வந்து ஒரு லெமனை கூட புழிஞ்சு விடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வந்து மல்லி இலை தூவி இறக்குனா நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் பொரியல். இது வந்து ஒயிட் ரைஸ் ரசம், அதுக்காக இந்த கேரட் பொரியல் வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு முதல்ல கேரட்டை வந்து வேக வச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அதோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடவே வேக வச்சு வச்சுருக்க கேரட் அதோட தண்ணியும் சேர்த்தா நான் எப்போவுமே செய்வேன். அதனால் அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நல்லா தண்ணி வத்துறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்மளை கிளறி விட்டுறணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இல்லைங்களா, நல்லா கிளறி விட்டோன்னா நம்மளோட கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இதோடவே வந்து ரசம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட நான்வெஜ் ரெசிபீஸ்லேயும் வந்து ரசம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் மெனுவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தயிர் சேமியாங்க. இதுக்கு முதல்ல நம்ம சேமியாவை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் சேமியா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் தண்ணி சேர்த்து நம்ம அதை வேக விட போகிறோம். தண்ணி வந்து டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா சேமியா வந்து ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இதை வந்து ஒரு 80 to 90% வெந்தால் போதும், குழையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரியாகவே இருக்குது. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் அதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்தா அதோடவே பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். தயிர் மட்டும் சேர்க்கும் போது ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டா கூட சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீமியாக. இப்போ இதில் சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எப்படி வந்து தயிர் சாதத்துக்கு தாளிப்போமோ அதே மாதிரியே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் வந்து தாளிச்சிக்க போகிறோம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. அதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை எப்போயும் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், கருகாமலும் இருக்கும். உங்களுக்கு கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது தயிர் சேமியா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் துருவின கேரட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதோட நம்ம கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து திராட்சை சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து உப்பு பத்தலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுருக்கேன். இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தயிர் சேமியா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி தூவி நம்மளோட தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான லஞ்ச் ரெசிபி ரொம்ப சூப்பராக வித்தின் 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.